தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். அது மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக மே முதல் வாரம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வட இந்தியாவிலிருந்து நம்ம தமிழகம் வருகிறது. இதனால் வரக்கூடிய மே முதல் வாரம் மே 2வது வாரம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை கிட்டத்தட்ட வட உள் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடகா மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போது தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் வரக்கூடிய வாரங்களை கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருத்தணி, சித்தூர், திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் வேலூர், ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம், வந்தவாசி, வட உள் மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை பதிவாகலாம். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி அதிகமான வெப்பநிலை காணப்படும். சேலம், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம், ஈரோடு, அதே போல் இந்த கோயமுத்தூர், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படுங்க. நாளைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும். நாளை மறுநாளும் அதைவிட அதிகமான வெப்பநிலை காணப்படும். இப்படி வரக்கூடிய வாரங்களை வரக்கூடிய நாட்களை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகும் எல்லா இடங்களுக்கும். பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாக போது தயவுசெய்து இன்று முதல் கவனமாக இருங்க. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க. மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாருமே. அதாவது மழை என்பது சிறப்பாக இருக்குங்க. ஆனால் மழை பெய்வதற்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த வெப்பநிலை கொஞ்சம் சமாளிச்சாகணும். ஏன்னா வெயிலுக்கு அடுத்து தான் மழை வரும். ஏன்னா எப்போதுமே இந்த மதியானம் ஒரு காலை ஒரு 8 மணி முதல் பிற்பகல் ஒரு 3 மணி வரைக்கும் அந்த வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறத காணப்படுங்க. ஒரு மாலை 4 மணிக்கு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா வெயிலோடைய தாக்கம் குறைஞ்சி மழைப்பொழிவோடைய தாக்கம் அதிகரிக்கும். எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகுங்க. குறிப்பாக திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், அதே போல் திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், வட உள் மாவட்டம், ராணிப்பேட்டை, பெரும்பாலும் இந்த மேற்கு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. கோயமுத்தூருக்கும் அதிகமான வெப்பம்தான், தேனிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். தென் மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெயில் வந்து அடிக்கலாம். தயவு செய்தெல்லாம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக இன்றைக்கே மழை வரும். நேற்று அறிவித்தபடியே மழை அப்படிங்கிறது கன்னியாகுமரிக்கு வடக்கே பெஞ்சிருக்கு. கன்னியாகுமரியை குறிப்பாக திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இந்த எல்லையோரத்தில் கனமழை பதிவாக இருக்குது. இன்றைக்கும் மழை பதிவாகலாம். நாகர்கோவில், நாங்குநேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் இந்த திருவைகுண்டம், கங்கை கொண்டான், கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டையில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். கடையநல்லூர், தேனி, பழைய குற்றாலம், அதே போல் ராஜபாளையம், சிவகாசியில் சில இடங்களில் மட்டும் மழை உருவாகி மழை பெய்யலாங்க. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்கும். அதே போல் சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மழை உருவாகி மழை கொடுக்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் மதுரை, மேலூர், நத்தம், திண்டுக்கல், பழனி, கொடைக்கானலில் ஏதேனும் சில இடங்களை மட்டும் மழை கொடுக்கலாம். பரவலாக இருக்காதுங்க, சில இடங்களை மட்டும் இன்றைக்கி எதிர்பாருங்க. ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. மே முதல் வாரம் எதிர்பாருங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சில இடங்களை மட்டும் மழை கொடுக்கலாங்க. சில இடங்களை மட்டும் மழை கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. அதே போல் பழனி, கொடைக்கானல், வேடசந்தூர், திண்டுக்கல், மணப்பாறையில் ஏதேனும் சில இடங்களை மட்டும் மதியம் மாலை இரவு நேரத்தில் இரவு ஒரு 10 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களை மட்டும் இருக்குது, சரிங்களா?
திண்டுக்கல், மணப்பாறை, பழனியில் மழை கொடுக்கலாம், சில இடங்களில் இருக்குது. கொடைக்கானல், தேனி மாவட்டம், போடிநாயக்கனூர் சில இடங்களில் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வால்பாறை, பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாய் பகுதி சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். பெரும்பாலும் கோயம்புத்தூருக்கு மேற்கே பரவலாக மழை இருக்கும். பெரும்பாலும் இன்றைக்கி பரவலாக மழை அப்படிங்கிறது கேரளா மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பதிவாகும். கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். சரிங்களா, அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, அதே போல் இந்த தேனி மாவட்டம் மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு சில இடங்களில் மட்டும் மழை கண்டிப்பாக காணப்படுங்க. அதே போல் டெல்டாவில் கூட இன்றைக்கி சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். சில இடங்களில் அல்லது ஒரு சில இடங்களில் கூட மழை இருக்கலாம். குறிப்பாக இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, கும்பகோணம், மன்னார்குடியில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கும். நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கே கனமழைங்க. நேற்று மதியம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெரங்கலூர், கந்தரவக்கோட்டை, குறிப்பாக இந்த செங்கிப்பட்டிக்கும் கந்தரவக்கோட்டையில் மையமாக வைத்து கந்தரவக்கோட்டையில் கனமழை நேற்று மதியம் பதிவானது. அதே போல் மயிலாடுதுறையில் கனமழையை பதிவாயிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் கனமழை பதிவாயிருக்கு. இப்படி டெல்டாவில் நேற்று மழை அறிவித்தபடியே பிஞ்சிருக்கு. இன்றைக்கும் அதே போல் தான். இன்றைக்கும் அதே போல் எதிர்பாருங்க. கந்தரவக்கோட்டை, பெரங்கலூர், புதுக்கோட்டை, செங்கிப்பட்டி, அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, கும்பகோணம், நீடாமங்கலம், ஒரத்தநாடு, மன்னார்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மயிலாடுதுறையில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நாகப்பட்டினம், அதே போல் காரைக்கால், சீர்காழி, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் ஏதேனும் சில இடங்களில் மதியம், மாலை, இரவு கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர், அரியலூர் கனமழைக்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. அரியலூர், பெரம்பலூர் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான். திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் இந்த உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு குறைவு தான். சின்ன சேலம், ஆத்தூர், சேலத்தில் கனமழை பதிவாகும். சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கலாங்க. அதே போல் ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், திருவண்ணாமலை, ஜோலார்பேட்டை, வந்தவாசி, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மழை மேகம் உருவாகலாம். மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகபட்ச ஒரு வாய்ப்பாக இருக்குது. பெரும்பாலும் வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழை எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்ச வாய்ப்பாக சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாங்க. சரிங்களா, இன்றைக்கி பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் வட மாவட்டங்கள் முழுவதும் அதி தீவிரமான மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. எப்போனா மே மாதம் நாளைக்கு சில இடங்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்கள் உள்ளே மழை தொடங்கிவிடும். நாளை மறுநாள் பரவலாக மாறிவிடும். அடுத்த நாள் மே மாதம் 3ஆம் தேதி 4, 5, 6, 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் மையமாக வைத்து பரவலாக கனமழையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் கொடுக்கலாம். தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரப்போகுதுங்க. திருப்பதி, கடப்பா, நெல்லூர், அதே போல் இந்த ஒங்கோல், தெற்கு ஆந்திராவில் மழை எங்கே உருவானாலும் சரி, கடப்பாவில் உருவானாலும் சரி, திருப்பதியில் உருவானாலும் சரி, விசாகப்பட்டினம், எங்கே வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா மழைப்பொழிவு எங்கே உருவானாலும் அது கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வரப்போகுது. ஸோ அப்படி தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமான சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். குறிப்பாக இந்த தெற்கு ஆந்திராவில் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஹீட் இருக்குது, அதிகமான வெப்பம் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த நெல்லூர், திருப்பதி, கடப்பா, அதே போல் தெற்கு ஆந்திராவில் 40 டிகிரிக்கு மேலே அதிகமான ஒரு ஹீட் இருக்குது. அந்த வெப்பம் எல்லாமே மழையாக மாறும்போது மழை மேகமாக உருவெடுக்கும் பொழுது அதிகமான ஒரு மேக உற்பத்தி தயாராகும். ஸோ அப்படி அந்த மேக உற்பத்திக்கு அதிகமான இந்த கடல் காற்று என்ன பண்ணோம்னா அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி உள்ளே போக வட மாவட்டம் ஏற்கனவே வட உள் மாவட்டங்களில் அதிகமான ஒரு வெப்பம் இருக்கும். வடமேற்கு வெப்பக்காற்று அப்படியே வந்து கொண்டிருக்கும். இதனால் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வர அதிகமான ஒரு மேக உற்பத்தி நடந்து அதிகமான ஒரு தீவிரமான மழை மேகமெல்லாம் உருவாகி திருப்பதி, கடப்பா, நெல்லூர், தெற்கு ஆந்திராவையும் கடந்து அந்த மழைப்பொழிவு வட மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக வந்தடையும். சரிங்களா, வட மாவட்டத்தை நோக்கி அதி தீவிரமான மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு மழை வராவிட்டாலும் கவலைப்படக்கூடாது. மே முதல் வாரம் அதீதமான கனமழை இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, அதே போல் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை தாங்க மே முதல் வாரம் எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வரும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு, சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான கனமழைக்கு எச்சரிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய மே முதல் வாரம்
கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கனமழை கண்டிப்பாக பரவலாக பெய்யும். மிக கனமழை பல்வேறு இடங்களில் மழை பதிவாகலாம். சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் பரவலாக கனமழையும் சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யலாம். அதே போல் கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் முழுவதும், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் பல்வேறு இடங்களில் அதீத கனமழையும் பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதுரை, திண்டுக்கல், வாடிப்பட்டி, நத்தம், மணப்பாறை, கொடைக்கானல், தேனி மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும், அதாவது தென் மாவட்டங்கள் முழுவதும் மே முதல் வாரம் பரவலாக கனமழையும் சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யலாங்க கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், அதே போல் சின்ன சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வட மாவட்டங்கள் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான கனமழை பெய்யும். கண்டிப்பாக தீவிரமான மழையெல்லாம் இருக்குது. நிச்சயமாக மழை கண்டிப்பாக இருக்குங்க. வரக்கூடிய வாரங்களில் அதீதமான ஒரு மழை இருக்குது. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். சூறாவளி காற்று மழை பெய்யும் போது அதிகமாக இருக்கும். அதே போல் கரூர், கடலோர மாவட்டம், சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் அதீதமான ஒரு மழை இருக்குது. கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், நெய்வேலி இந்த கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பரவலாக மழை இருக்குங்க. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை தான். எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், கடலோர மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எங்கு பார்த்தாலும் மழை தாங்க. அந்த பக்கம் பார்த்தா மழை, இந்த பக்கம் பார்த்தா மழை, வடக்கு பக்கம் பார்த்தா மழை, இப்படி தெற்கு பக்கம் பார்த்தா மழை. எந்த திசை நீங்கள் பார்த்தாலும் வரக்கூடிய மே முதல் வாரம் எந்த திசையில் இருந்தாலும் மழை வரலாம். மேற்கு இருந்து மழை வரலாம், கிழக்கு இருந்து மழை வரலாம். எல்லா பக்கமும் மழை வந்து பதிவாகும். எல்லா இடங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதிங்க. வரக்கூடிய மே முதல் வாரம் சிறப்பான ஒரு மழை இருக்குது. மே மாதம் மட்டும் இல்லை, மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் அதீதமான ஒரு மழை இருக்குது. சரிங்களா? இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ண மூலமைக்கும் கேளுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மே முதல் வாரம், மே 2வது வாரம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான மழை வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லைங்க, வட உள் மாவட்டம் நம்ம சொல்லியிருந்தோம். மேற்கு உள் மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை கொடுத்துருந்தோம். அது கிட்டத்தட்ட தற்பொழுது உறுதியாகிவிட்டது. வட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் பல்வேறு இடங்களில் சில இடங்களில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்களுக்கு மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக மே மாதம் 3ஆம் தேதி, 4, 5, 6, 7 மே மாதம் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதீத கனமழை பெய்யலாம். அதாவது மிக கனமழை கண்டிப்பாக பெய்யலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அதிகமான மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். அதாவது ஒரு புயல் காற்றுடைய வேகத்தில் அந்த கண்டிப்பாக இருக்கும். ஒரு புயல் கரை கடக்கும் போது எந்த அளவிற்கு காற்று வீசுமோ அதே போல் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று பல மடங்கு வீசலாங்க. தயவு செய்து பொதுமக்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை உறுதி. மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, அதே போல் வாடிப்பட்டி, வேடசந்தூர், பழனி, கொடைக்கானலுக்கு பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், அதே போல் இந்த புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதீதமான கனமழை பெய்யலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரப்போகுது. அதாவது எப்போதுமே மே மாதம் என்றாலே மே மாதம் தொடங்கிட்டாலே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை தான். அதாவது ஏமாற்றாது, நம்புங்கள். மே மாதம் மழை வந்து ஒருபோதும் ஏமாற்றாது. ஏன்னா மார்ச்சில் ஏமாற்றலாம், பிப்ரவரியில் ஏமாற்றலாம், மார்ச், ஏப்ரலில் ஏமாற்றலாம். ஆனால் மழை வந்து மே மாதம் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இனிமேல் மழை வந்து டஃபான கொடுக்காது. எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழை கொடுக்க போது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதீதமான கனமழைக்கு, சென்னை கூட மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து அதிதீவிரமான மழை மேகம் வரப்போகுது. தெற்கு ஆந்திரா குறிப்பாக இந்த காக்கிநாடா, நெல்லூர், அதே போல் இந்த விஜயவாடா, கடப்பா, தெற்கு ஆந்திராவில் மழை மேகம் உருவாகி அது அப்படியே வட மாவட்டம் நோக்கி பயணிக்க போது. வரக்கூடிய வாரங்கள் அது நிச்சயமாக நடக்க போது. நம்ம முன்னாடியே சொன்னது ஏப்ரல் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏப்ரலில் தெற்கு ஆந்திரா வந்து மழை வந்து வரல. இந்த மாதம் வரப்போகுது. இந்த மாதம் இந்த மே 1ஆம் தேதி நிச்சயமாக வரக்கூடிய மாதங்கள், மே மாதம் நாளைக்கு மே 1, கண்டிப்பாக மே முதல் வாரத்தில் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை கண்டிப்பாக வந்தே சேருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், முன்கூட்டியே நான் வந்து சொல்லப்படுகிறது. தெற்கு ஆந்திரா, கடப்பா, நெல்லூர், அதே போல் இந்த விசாகப்பட்டினம் அங்கே உருவாகக்கூடிய எல்லா மழையும் அது தெற்கு நோக்கி தான் கடத்தப்படும். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது அது வந்து அங்கே முதல்ல மழை தொடங்கி அப்படி தெற்கு நோக்கி தான் தள்ளப்படும். இதனால் தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழை வந்து நம்ம தமிழகத்திற்கு கண்டிப்பாக வரும், நம்புங்கள்.
திருவண்ணாமலையும் தாண்டி டெல்டா வரைக்கும் வட இலங்கை வரைக்கும் அந்த தெற்கு ஆந்திரா மழை வந்து வரப்போகுது. எனவே எல்லாருமே கவனமாக இருங்க. புதுச்சேரி கடலூர் சூறாவளி காற்று 80 கிலோமீட்டர் வேலை வீச போது அந்த மழை பெய்யும் போது மழை நெருங்கும் பொழுது அதிகமான சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வட மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கண்டிப்பாக கனமழை மிக கனமழை உறுதி. அதே போல் அந்த மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். டெல்டா மாவட்டங்களுக்கு தினசரி மழை தான். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதாவது மே 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சி சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். ஆனால் மழை என்பது பதிவாகும் சில இடங்களில் இருக்கும். மே 3, மே 4ஆம் தேதி, மே 5ஆம் தேதி, மே 7, 8 எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். அதே போல் தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை தான் நம்ம கொடுத்துருந்தோம். தென் மாவட்டங்களுக்கு இது இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும். அதே போல் இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு படிப்படியாக நாளை முதல் மழை தீவிரமாகும். அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நன்றிங்க.